வெல்கம் டு தமிழ் ஹாட் டியூப். இன்றைக்கி நாம் தங்கச்சியுடன் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் லாக்டவுனில் மாட்டிக்கிட்ட அண்ணனும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதை தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் சுனில். என்னோட வயசு 37. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாராக தான் இருப்பா. இருந்தாலும் எனக்கு அவள் மீது காதல் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னுடைய மனைவிக்கு என் மீது காதலே இல்லை. அவள் வேண்டா வெறுப்பாக தான் என் கூட இருக்கா. நான் அவள் மேலே காதலாக அவள் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னுடைய மனைவி என்னை விட்டு தள்ளி தள்ளி போவா. அவள் அடிக்கடி அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவா. சரி, இப்போ கதைக்குள்ளே போவோம். இப்போது கதையில் என்னுடைய மனைவி 2 நாளுக்கு முன்னாடி அவளுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவள் எதுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போனான்னா, என்னுடைய மனைவியுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தை என்கிட்ட சொல்லிட்டு அவளோட சொந்த ஊருக்கு போயிட்டா. கரெக்டாக அதே சமயம் என்னுடைய தங்கச்சி அவளுடைய ஊரில் இருந்து என்னோட வீட்டுக்கு வந்தா. அவள் என்னை பார்க்கறதுக்காக தான் வந்தா. அவள் என்னை பார்த்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி என்னோட வீட்டுக்கு வந்தா. இப்போது என்னுடைய தங்கச்சியை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய தங்கச்சி பேர் உமா. அவள் என்னை விட 2 வயசு சின்னவ. என்னுடைய தங்கச்சி அவள் ஒரு விதவை. அவள் கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் 2 பசங்களை பெற்று கொடுத்தா. அதுக்குள்ள அவளுடைய புருஷன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டான். இப்போது என்னுடைய தங்கச்சி தனி மரமாக என்னுடைய அம்மா கூடவே ஊரில் இருக்கா. என்னுடைய தங்கச்சியை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய தங்கச்சி எங்கள் ஊர்லேயே செம அழகான பொண்ணு என்னுடைய தங்கச்சி தான். அந்த அளவு அவள் அழகாக இருப்பா. அவள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவள் பின்னாடி சுற்றாத பசங்களே இல்லை. நான் அவள் பின்னாடி சுற்றுற பசங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டுருவேன். என்னுடைய தங்கச்சி யாரையும் லவ் பண்ணது கிடையாது. என்னுடைய தங்கச்சிக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னுடைய தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய தங்கச்சி உமா மீது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணு. நான் அப்பப்போ அவளை பார்த்து சைட் அடிப்பேன். இது என்னுடைய தங்கச்சிக்கும் தெரிய வந்துச்சு. ஆனால் என்னுடைய தங்கச்சி அதை பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லை. நான் மறைமுகமாக என்னுடைய தங்கச்சியை சைட் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போது நிகழ்கால விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய தங்கச்சி உமா அவள் ஊரில் இருந்து அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் என்னுடைய வீட்டில் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு என்னை நலம் விசாரிச்சுட்டு அவள் மறுநாள் ஊருக்கு கிளம்பலான்னு நினச்சா. ஆனால் அவள் மறுநாள் ஊருக்கு கிளம்பணுன்னு நினைக்கும்போது அந்த டைம் கொரோனாவால் லாக்டவுன் போட்டுட்டாங்க. அதனால் ஊருக்கு போகிற பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. வெளியில் எங்கேயும் வெளியூருக்கு போக முடியாத மாதிரி தடை உத்தரவு போட்டுட்டாங்க. அதனால் என்னுடைய தங்கச்சினால் ஊருக்கு போகவே முடியல. என்னுடைய மனைவியும் அவங்க ஊரில் மாட்டிக்கிட்டா. என்னுடைய மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டிலேயே மாட்டிக்கிட்டா. அவளாலையும் ஊருக்குள்ளே வர முடியல. நான் இருக்கிற இடம் சிட்டி தான். ஆனால் சிட்டிலேயே கொஞ்சம் வெளியில் தனியாக தான் என்னோடய வீடு இருக்கும். எங்களோட காம்பவுண்டுக்குள்ளேயே மொத்தமாக 3 குடும்பம் மட்டும்தான் இப்போ தங்கியிருக்கோம். அதில் ஒரு குடும்பம் ஏற்கனவே ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது 2 குடும்பம் மட்டும்தான் அந்த காம்பவுண்டுக்குள்ளே தங்கியிருக்கோம். இப்போது நானும் என்னுடைய தங்கச்சியும் மட்டும்தான்
என்னோட வீட்டில் வந்து இருக்கோம். எங்களை என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. நாங்கள் அவ்வளோ தனியாக இருந்தோம். ஒரு 2 நாள் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு செமையாக போர் அடிச்சது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய தங்கச்சி உமா கூட உக்காந்துக்கிட்டு பழைய கதையை பற்றிலாம் பேச ஆரம்பித்தேன். என்னுடைய தங்கச்சி உமாவும் அவளுடைய இறந்து போன புருஷனை பற்றி பேச ஆரம்பித்தா. என்னுடைய தங்கச்சி உமா புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுற விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து சொன்னா. நானும் என்னுடைய மனைவியை பற்றி என்னுடைய தங்கச்சிக்கிட்ட வந்து சொன்னேன். என்னுடைய மனைவியை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய தங்கச்சிக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, உமா கவலைப்படாத, எனக்கும் அதே நிலைமை தான். நான் என்னுடைய பொண்டாட்டி மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட அந்த காதலை வந்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு என் மேலே அன்பே கிடையாது. நான் என்ன தான் அவளை நெருங்கி அவளுக்கு அன்பும் காதலும் கொடுத்தாலும் என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு அவளுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சோக கதையை சொல்லி என்னுடைய தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய தங்கச்சி உடனே என்னை பார்த்துட்டு, அண்ணா உனக்குன்னா இப்படி இருக்கு, ஆனால் எனக்கு புருஷன் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா, தனிமையில் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி உமாவும் அவளும் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே நான் என்னுடைய தங்கச்சி உமா பக்கத்தில் போய் உக்காந்துட்டு அவளை கட்டி பிடிச்சி ஆறுதலாக என்னுடைய தங்கச்சிக்கிட்ட, கவலைப்படாத தங்கச்சி, உனக்கு அண்ணன் எப்பவுமே உன் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய தங்கச்சியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டா. இப்படியே 2 நாள் வந்து போச்சு. நான் மறுபடியும் என்னுடைய தங்கச்சி உமா கிட்ட போய் அவளுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசினேன். ஏன்னா அப்போ தான் எனக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் நல்ல நட்பு உருவாகி நாங்கள் 2 பேரும் அன்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி உமா கிட்ட போய் அவளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டேன். அப்போது என்னுடைய தங்கச்சி மறுபடியும் சோகமாக பேச ஆரம்பித்தா. அப்போது நான் என்னுடைய தங்கச்சிக்கிட்ட ஆறுதலாக பேசி கூட இன்னும் நெருக்கமானேன். நான் அப்படியே என்னுடைய தங்கச்சிக்கிட்ட என்னுடைய மனைவியை பற்றி சொன்னேன். என்னுடைய தங்கச்சி உமாவை பார்த்து, உங்கள் அண்ணி கூட என்னை பெருசாக கவனிக்கிறதே இல்லை தெரியுமா, அவள் மேலே நான் எவ்வளோ தான் அன்பாக இருந்தாலும் என்னை விட்டு தள்ளி போகிறா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய தங்கச்சி உமா என்கிட்ட, என்னுடைய அண்ணிக்கு அறிவே இல்லைண்ணா, உன்னோட பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை, நல்ல புருஷன் கிடைச்சும் அவளுக்கு வச்சு வாழ தெரியல, உன்ன மாதிரி புருஷன் எனக்கு கிடச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பித்தா. எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தங்கச்சி நான் அவளுக்கு புருஷனாக கிடச்சிருந்தா நல்லா வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு வந்து அவள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் என்னுடைய தங்கச்சியை பார்த்து, விடுவோமா, அடுத்த ஜென்மத்தில் நாம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தங்கச்சி உமாவை பார்த்து சொன்னேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து வந்து வெக்கப்பட்டா. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரே பொண்ணை தான் காதலிக்கிறேன், அது வேற யாரும் இல்லை, அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய தங்கச்சியை பார்த்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய தங்கச்சி உமா அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. அழுதுகிட்டே, எனக்கு தான் புருஷன் கூட வாழ கொடுத்து வைக்கலண்ணா, அவன் சீக்கிரம் போயிட்டான், ஆனால் உனக்கு பொண்டாட்டி இருக்கா, உனக்கும் உன் பொண்டாட்டி கூட வாழ முடியல, உன்னுடைய பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிடுறா, நம்ம 2 பேருடைய வாழ்க்கையும் ஏன் இப்படி மாறிச்சின்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னா. நான் என்னுடைய தங்கச்சியை பார்த்து, ஏன் உமா இப்படி பேசுகிற, மாப்பிள்ளை உயிரோடு இருந்த வரைக்கும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து கேட்டேன். என்னுடைய தங்கச்சி என்னை பார்த்துட்டு, அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணா, என்னுடைய புருஷன் நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டான், அவன் என் மேலே அவ்வளோ ஒன்றும் அன்பாலாம் கிடையாது, என்னோட குழந்த மேலே கூட அவனுக்கு அன்பு கிடையாது,
எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து சொன்னான். என்னுடைய தங்கச்சி சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் கூட என்னுடைய தங்கச்சி அவளுடைய புருஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிட்டான்னு நினச்சேன். ஆனால் அவன் அன்பாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய தங்கச்சியை பார்த்து, விடுவோம்மா, அதான் உன்னோட அண்ணன் வந்து பாசமாக பார்த்துக்கிறதுக்கு இனிமேல் நான் இருக்கேன்ல, இனிமே நீ வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அம்மா எல்லாரும் ஒன்றா வந்துருங்க, இங்கே வீட்டுக்கு வந்துருங்க, அப்போது நாம் ஒரே குடும்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தங்கச்சிக்கிட்ட வந்து சொன்னேன். அவகிட்ட இப்படி ஆறுதலாக சொன்னதும் என்னுடைய தங்கச்சி என்கிட்ட சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டு 3ஆவது நாள் எங்கள் காம்பவுண்டில் இருக்க செக்யூரிட்டி எனக்கு ஃபோன் பண்ணி, சார், கடைசி வீட்டுக்காரருக்கு கொரோனா போல் ஆம்புலன்ஸில் வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, இப்போது உங்கள் குடும்பம் மட்டும்தான் இங்கே இருக்காங்க, நீங்களும் உங்களோட தங்கச்சி மட்டும்தான் இங்கே இருக்கீங்க, எனக்கும் பயமாக இருக்குது சார், எனக்கும் கொரோனா வந்துரும்னு பயமாக இருக்குது, அதனால் நானும் வந்து ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னான். சொல்லிவிட்டு அந்த கேட்டை பூட்டிட்டு சாவியை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவனும் வந்து ஊருக்கு போயிட்டான். எங்களோட வீடு அந்த காம்பவுண்டில் கடைசி வீடு. அந்த வீட்டில் நானும் என்னுடைய தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். இப்போது அந்த காம்பவுண்டு விட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் போடுற சத்தம் கூட கேட்கவே கேட்காது. அந்த அளவு தனிமையில் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம். இதுக்கப்புறம் நானும் என்னுடைய தங்கச்சி மட்டும்தான் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நானும் என்னுடைய தங்கச்சியும் தனிமையில் எப்படி எங்களுடைய காதலை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இதோட முழு கதை உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு தமிழ் ஹார்ட் டியூப் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து காட்டும். அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.